KGF-க்கு பிறகு யாஷ் இப்படி ஒரு லுக்கில் பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு வெளியாகியிருக்கிற டாக்ஸிக் ஏ ஃபேரி டேல் ஃபார் க்ரோன் அப்ஸ் ட்ரெய்லர் பார்த்ததும் எனக்கு முதல்ல தோணுன விஷயம். இந்த படம் சாதாரண யாஷ் படம் மாதிரி தெரியவே இல்ல. ட்ரெய்லர்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு டார்க், ஸ்டைலிஷ், வயலண்ட் வேர்ல்ட் ஐ காட்டுறாங்க. யாஷ் ஓட கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது வெறும் ஒரு கேங்ஸ்டர் கதை மட்டுமா? ட்ரெய்லர் ஐ பார்த்தால் அப்படி தெரியவில்லை. கேங்ஸ்டர் வேர்ல்ட் கூட்டல் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் கூட்டல் பட்ரேயல் கூட்டல் ரிவெஞ்ச் எல்லாமே கலந்து ஒரு பெரிய கதையை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஃபாதர் சன் கான்ஃப்ளிக்ட் இந்த படத்தோட முக்கியமான கதைக்களமாக இருக்கலாம் என்பதற்கான க்ளூஸ் ட்ரெய்லர்ல இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம், யாஷ் ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷன். KGF-ல பார்த்த யாஷ் ஐ விட டாக்ஸிக்ல அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இன்னும் டார்க் ஆவும் ராட் ஆவும் இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப ப்ரூட்டல் ஆயிருக்கு. ஆனா இந்த ட்ரெய்லர்ல என்னை அதிகமா கவனிக்க வைத்தது ஆக்ஷன் மட்டும் கிடையாது. விஷுவல்ஸ். ஒவ்வொரு ஃப்ரேம் ஒரு பெரிய வேர்ல்ட் ஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹூமா குரேஷி, தாரா சுதாரியா, ருக்மினி வசந்த் என பெரிய காஸ்ட் இருக்கு. அதனால் இவர்களோட கேரக்டர்ஸ் படத்துல எவ்வளவு முக்கியமானது என்பதும் ஒரு பெரிய கேள்வி. குறிப்பா கியாரா அத்வானி ட்ரெய்லர்ல வர்ற சில காட்சிகள் ரசிகர்களிடையே அதிகமாக பேசப்பட்டு வருது. அதே நேரத்தில் இந்த ட்ரெய்லர் ஐ பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கல. சில பேருக்கு விஷுவல்ஸ், ஆக்ஷன், யாஷ் அண்ட் லுக் செம்மையாக இருக்குன்னு தோணுது. இன்னும் சில பேருக்கு ட்ரெய்லர் கொஞ்சம் ஓவலோடு ஆகும், அதிகமான விஷயங்களை ஒரே ட்ரெய்லர்ல காட்டுற மாதிரியும் தோணுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்லலாம், டாக்ஸிக் ஹைப் குறையவே இல்லை. KGF-க்கு பிறகு யாஷ் அடுத்த படம் என்பதால் ஏற்கனவே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்கு மேல நீட்டு மோகன்தாஸ் அண்ட் டைரக்ஷன். அவருடைய முந்தைய படங்களோட ஸ்டைல் ஐ பார்த்தவர்களுக்கு டாக்ஸிக் வெறும் மாஸ் ஆக்ஷன் படம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான டாப் டிராமா வாத இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. என்னுடைய ட்ரெய்லர் ஒப்பீனியன் ஐ சொல்லணும்னா, விஷுவல்ஸ் மேல லெவல், யாஷ் செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆக்ஷன் ஹெவி, காஸ்ட் பெரிய பிளாஸ். ஆனா ஸ்டோரி எப்படி இருக்கும் என்பதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ட்ரெய்லர் நல்லா இருக்கிறது என்பதாலேயே படம் நல்லா இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால இப்போதைக்கு என்னுடைய வேர்டிக்ட், டாக்ஸிக் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் மாதிரி இருக்கு. ஆனா படம் உண்மையிலேயே பிளாக் பஸ்டர் ஆகுமா? அதற்கு பதில் ஆகஸ்ட் 26க்கு தான் தெரியும். நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? யாஷ் அண்ட் டாக்ஸிக் உங்களுக்கு எப்படி இருக்கு? மிகப்பெரிய சம்பவம் பண்ணுமா இல்ல ஓவர் ஹைப் உங்க ஒப்பீனியன் ஐ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி ட்ரெண்டிங் சினிமா அப்டேட்ஸ், ட்ரெய்லர் ரிவ்யூஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் நியூஸ் எல்லாத்துக்கும் இருங்க பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.